விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் யார் யார் வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து இந்திய மக்களால் ஒதுக்கப்படுவார்கள். ராகுல் காந்தி சென்னை வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டு ஏன் பதறாரு கதறாரு? எட்டப்பர்னாரு. எட்டப்பர் யாருன்னு மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுங்க. 2029 எலெக்ஷன்ஸ்ல இந்த இந்தியா அலையன்ஸ் இருக்காது. இன்னொரு அணி ஃபார்ம் ஆகும். சோனியா காந்தி இப்ப திங்க் பண்றாங்க, ஏன் வந்து நம்ம டிவிகே கூட அலையன்ஸ் வச்சோம். இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹிச்சா இருக்குது. டீலிமிட்டேஷன் பில்லு சத்தியம் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிஜேபி கொண்டு வந்தாங்கன்னா ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 2029ல காங்கிரஸ் தான் அறிவிக்கிறாங்க. அது வந்து இப்ப இருக்கிற இந்த இந்தியா அலையன்ஸ்ன்றாங்களே, அதுல யாருமே சொல்லியே. தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் ஊடகவியலாளர், அக்னி நியூஸ் சர்வீஸோட ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினோட தலைவர் மாணிக்கம் தாகூர்னுடைய ஒரு ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கே ஒரு வியப்பா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எடுத்த எடுப்புலயே திமுக பாஜக கூட்டணி, டீ பார்ட்டில கலந்துகிட்டீங்க, கொள்ளடிச்ச பணத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அமைச்சர் நிர்மல் குமாரா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா அமைச்சரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இவர் மாணிக்கம் தாக்கூர்ட்ட இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாதுங்க, கூட்டணி எல்லாம் கிடையாது, இது அரசியல்லாம் நம்ம புகுத்தக்கூடாது, காங்கிரசுமே கடந்த காலத்துல வந்து இந்த டீ பார்ட்டி எல்லாம் வந்து கலந்துகிட்டுச்சு, சோ அதனால திமுக அப்படிப்பட்ட செயல்ல ஈடுபடாதுன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி மாணிக்கம் தாகூர் அந்த டீ பார்ட்டில கலந்துகிட்டதை வந்து அவர் நியாயப்படுத்தி பேசுறாரு. ஸோ சம்திங் ஏதோ ஒரு தயவு நாடுறாங்களோ காங்கிரஸ். ஹக்கீம், முதல்ல வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லு ஒரு ஸ்பெஷல் செஷன் வைப்பாங்க, வச்சு ரெண்டு ஹவுஸ்லயும் டிஸ்கஷன் நடக்கும். டீலிமிட்டேஷன் பில் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு 59 கான்ஸ்டிடுவன்சிஸ் 39 to 59 ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும், யூபி அகிலேஷ் யாதவுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நவீன் பட்நாயக்கும் ப்ராப்ளம் இல்லை, உமர் அப்துல்லா ப்ராப்ளம் இல்லை, உத்தவ் தாக்கரேக்கு ப்ராப்ளம் இல்லை, சரத் பவாருக்கு ப்ராப்ளம் இல்லை, நிதிஷ்குமார் ப்ராப்ளம் இல்லை, தேஜஸ்வி யாதவ் ப்ராப்ளம் இல்லை, ஹேமந்த் சோரனுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஜெகனுக்கு ப்ராப்ளம் இல்லை, யாருக்குமே ப்ராப்ளம் இல்லை. ஈவன் கம்யூனிஸ்டுக்கு கேரளால ப்ராப்ளம் இல்லை, மம்தா ஸ்பிளிட் குரூப்புக்கும் ப்ராப்ளம் இல்லை. டீலிமிட்டேஷன் பில்லு பிஜேபி கவர்மெண்ட் பார்லிமெண்ட் போத் ஹவுசஸ், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கொண்டு வந்தாங்கன்னா அந்த மேஜிக் ஃபிகரை கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க. கண்டிப்பா பில் பாஸ் ஆயிரும். விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லும் பாஸ் ஆயிரும். விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு யார் யார் வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து இந்திய மக்களால் ஒதுக்கப்படுவார்கள். இந்த ரெண்டு பில்லையும் நான் சொல்றது. இப்ப வந்து மாணிக்கம் தாகூர் இப்படி சொல்றாரு. அப்ப ராகுல் காந்தி சென்னை வந்துட்டு இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டு ஏன் பதறாரு கதறாரு? எட்டப்பர்னாரு. யாரு தமிழ்நாட்டுல இது பண்ணாங்கன்னா அவங்க எட்டப்பர்ன்றாரு. எட்டப்பர் யாருன்னு மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுங்க. காங்கிரஸ் தான் எட்டப்பர். எலெக்ஷன் முடிஞ்சு சொல்லிக்காம கிழிக்காம முதுகுல குத்திட்டு ஓடினவங்க, 2 அமைச்சர்கள், ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான போனவங்க. அவங்களுக்கு ஒரு லோகோ ஸ்டாண்டிங் இல்ல டிஎம்கே பத்தி பேசுறதுக்கு. டிஎம்கே அவங்க வேலையை பாக்குறாங்க. என்ன தப்பு இப்போ டிவிகே சொல்ற மாதிரி என்ன தப்பு டீ பார்ட்டி போனது? என்ன டீ பார்ட்டி என்ன காங்கிரஸ் வச்ச டீ பார்ட்டியா? ஜெயலலிதா கலந்து கவர்மெண்ட் டிசால்வ் ஆனதுக்கு டாப்ல ஆச்சு பிஜேபி கவர்மெண்ட். அந்த மாதிரி டீ பார்ட்டி அது. இது வந்து செஷன் முடியுது, எல்லா மெம்பர்ஸ்க்கும் உள்ளுக்குள்ள எல்லா செஷனே நடக்கல. ப்ரொட்டஸ்ட், ஃபியூரோர், அமளி அங்க 2 ஹவுஸ்லயும். அதனால ஸ்பீக்கர் வந்து எப்போதுமே எல்லா வருஷமும் அந்த டீ பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி எல்லா பார்ட்டிஸ், பிஜேபி, என்டிஏ பார்ட்னர்ஸ், அப்புறம் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. யார் யார் போறாங்களோ அவங்க விருப்பம். இது வந்து டிஎம்கே வந்து கனிமொழி பார்ட்டிசிபேட் பண்ணல. இது ஒரு பெரிய இஷ்யூவா எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல.
இதை வந்து ஏன் வந்து பிஜேபி டிஎம்கே அலையன்ஸ் ஆகுதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து காங்கிரஸ் பதறாங்க, காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்போ டிவிகேவோட ரோல் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க வந்து இப்போ காங்கிரஸ் வந்து சோனியா காந்தி அம்மையார் வந்து இப்ப திங்க் பண்றாங்க, ஏன் வந்து நம்ம டிவிகே கூட அலையன்ஸ் வச்சோம், 2029 இது பாதிக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல யூபியில. அதே மாதிரிதான் தேஜஸ்வி யாதவ் கூடியும். அதனால வந்து ஒரு ஃப்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு 2029 பார்லிமெண்ட் போல்ஸ்க்கு கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் இவங்க பதறாங்க. இப்போ அங்க ஜெயராம் ரமேஷும் அப்படிதான் பேசுறாரு, இங்க ஸ்டேட் லீடர் பேசுறாங்கன்னா பதறாங்க. இப்ப கதறது வந்து டிஎம்கேன்னு இருந்தாங்க, கதறது காங்கிரஸ் தான், பதறதும் காங்கிரஸ் தான். ஜெயராம் ரமேஷும் நீங்க சொன்னது போல அதே தான் சொல்றாரு. தொகுதி மறுவரை, அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு இடைவேளை வந்துருச்சுதான். ஆனா அந்த தொகுதி மறுவரை விவகாரத்துல வந்து திமுக எங்க கூட தான் அவங்க நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கே காங்கிரஸ், அது என்ன காரணம்? இல்லைங்க, காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ்ல வந்து இந்தியா அலையன்ஸே வந்து இல்லைங்க. இந்தியா அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. 2029 எலெக்ஷன்ஸ்ல இந்த இந்தியா அலையன்ஸ் இருக்காது. இன்னொரு அணி ஃபார்ம் ஆகும். இப்ப எழுதி வச்சுக்கோங்க, இன்னொரு அணி ஃபார்ம் ஆகும். அதுதான் பவர்ஃபுல் அணியா இருக்கும், பிஜேபியோட டைரக்ட் கண்டெஸ்ட். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் ஆல வந்து இப்போ வடக்குல வந்து எண்ணிக்கை கூடுது அப்படின்னா அது பாஜகவுக்கு தான் ஃபேவரபிளா இருக்குமே தவிர, காங்கிரஸ் வந்து என்னதான் இப்ப ஆல்ரெடி ஹோல்டு விட்டுருச்சு. மத்திய பிரதேசத்துல கண்டினியூஸா பிஜேபி ஜெயிக்குது. ராஜஸ்தான்ல இடையில ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அங்கேயும் குழப்பம், சச்சின் பைலட்டுக்கும் அசோக் கெலாட்டுக்கும் அங்கேயும் சரியான ஹோல்டு இல்லை. யூபி அதுவும் பிஜேபிக்கு தொடர்ந்து ஃபேவரபிளா இருக்கு. குஜராத் சொல்லவே வேண்டாம். இப்படி பல மாநிலங்கள் தொடர்ந்து பாஜக வெற்றி அடுத்தடுத்து தொடர் வெற்றியில் இருக்கு. எண்ணிக்கையில கூட்டினாலும் அது பாஜகவுக்கு சாதகமா தான் இருக்கும். காங்கிரஸ் ஒரு தென் மாநில கட்சிங்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே சுருங்கி போச்சு. அப்போ நம்ம இந்த டீலிமிட்டேஷனால இன்னும் மேலும் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுதான் வந்து அவங்க மூவ் பண்றாங்களா? இத நம்ம ஒரு முறியடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல வந்து டிஎம்கே வந்து நீங்க உங்களோட வாதப்படி பேக் ஸ்டாப்பிங் பண்ணிட்டு இப்ப திருப்பியும் டிஎம்கே நாடுறாங்களா? இல்ல இதுல ஒரு மேட்டர் நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏன் காங்கிரஸ் பதறாங்க? காங்கிரஸ் வந்து ராஜஸ்தான்ல இல்ல, உத்தரப்பிரதேஷ்ல இல்ல, ஹரியானால இல்ல, குஜராத்ல இல்ல, மத்திய பிரதேஷ்ல இல்ல, சத்தீஸ்கர்ல இல்ல, இத்தனை இடத்துல இல்லைங்க, எங்கேயுமே இல்லைங்க. வெஸ்ட் பெங்கால் இல்ல, எந்த மாநிலத்திலும் அவங்க இல்ல. அவங்க பார்ட்டிஸ் ஆர்கனைசேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. நான் சொன்ன இந்த மாநிலத்துல எல்லாம் வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் காங்கிரஸ் கதறாங்க டீலிமிட்டேஷனுக்கு? நீங்க உங்க பார்ட்டியை வந்து வளர்த்துங்க. உங்களுக்கு பார்ட்டி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே இந்த ஸ்டேட்ஸ்ல நீங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அதனாலதான் அவங்களுக்கு கதறாங்க, டீலிமிட்டேஷன் வந்தா இன்னும் மோசமா தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு. இதுதான் மெயின் ரீசன், வேற எந்த ரீசனும் இல்ல. இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹிச்சா இருக்குது. டீலிமிட்டேஷன் பில்லு மிஸ்டர் அக்கீம் எழுதி வச்சுக்கோங்க நேர்களே, கண்டிப்பாக பிஜேபி கொண்டு வந்தாங்கன்னா அதை பாஸ் பண்ணிடுவாங்க. சோ அப்ப ஆதரவுகளை எல்லாம் போதுமான அளவுக்கு திரட்டிட்டு தான் அந்த பில்லை வந்து அகைன் வந்து அறிமுகம் செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மேற்கோள் காட்டுறீங்க சார். இப்போ காங்கிரஸ் இன்னொரு விஷயத்திலயும் அவங்க லாக் ஆயிட்டாங்களோ? டிவிக்கவே ரொம்பவே வந்து அவங்க நம்பி ஒரு லாங் டேர்ம் பார்ட்னரை வந்து டிச் பண்ணிட்டு போனாங்க. இப்போ சட்டசபையில இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான அந்த ஒரு தீர்மானம் கொண்டு வர போது அமைச்சர் ஆதவர்ஜனா பேசிய ஒரு விஷயம் சர்ச்சையாச்சு கூட்டணி கட்சிகள் மத்தியில. தென் மாநிலத்திலிருந்து ஒரு பிரதமர் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கீங்க, ராகுல் காந்தி அதை வந்து ரசிப்பாரா, காங்கிரஸ் கட்சியினர் ரசிப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் அப்ப வந்துச்சு. இப்ப என்ன இப்ப மாணிக்கம் தாக்கூர் சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர், இதை வந்து ஆதவர்ஜனாவும் ஏத்துப்பாரு,
தாவேகாவினரும் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எஸ்பெஷலி ஆதவர்ஜனாவை மென்ஷன் பண்ணி சொல்றாரு திரு மாணிக்கம் தாக்கூர். அப்ப இதுல என்ன ஒரு என்ன ஒரு சர்ச்சை ஏதோ ஏற்பட்டது போல தெரியுது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக. மிஸ்டர் ஆதவர்ஜன வந்து சவுத் இந்தியால இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும்னு சொல்றாரு. இது முதலே நடந்திருக்கு. தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. புரிஞ்சுங்களா? டிஎம்கே சப்போர்ட், மற்ற அப்போசிஷன் பார்ட்டி சப்போர்ட்னாலதான் தேவகவுடா வாஸ் ஏபிள் டு பிகம் தி பிரைம் மினிஸ்டர். ஒன்னு. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 2029ல காங்கிரஸ் தான் அறிவிக்கிறாங்க. அது வந்து இப்ப இருக்கிற இந்த இந்தியா அலையன்ஸ்ன்றாங்களே, அதுல யாருமே சொல்லிய. நம்மளுக்கு கிடைச்ச தகவலுங்க, ஒரு ஃபார்மேஷன் நடந்து அகிலேஷ் யாதவ் வில் பி த ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அகேன்ஸ்ட் த மைட்டி பிஜேபி, மைட்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி. இதுதான் நடக்க போகுது. அகிலேஷ் யாதவ் தான் வந்து கேண்டிடேட், காமன் கேண்டிடேட். எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. ராகுல் காந்தியை எல்லாரும் அக்ரி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மம்தாக்கு என்ன ப்ராப்ளம்? காங்கிரஸ். நவீன் பட்நாயக் என்ன ப்ராப்ளம்? காங்கிரஸ். ஜெகனுக்கு என்ன ப்ராப்ளம்? காங்கிரஸ். சந்திரசேகர் ராவுக்கு என்ன ப்ராப்ளம்? காங்கிரஸ். எல்லாத்துக்குமே காங்கிரஸ் தான் ப்ராப்ளம். எல்லா லீடர்ஸ்க்கும். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு யார் ப்ராப்ளம்? காங்கிரஸ். அதனால வந்து ஒரு 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 காமன் கேண்டிடேட் நிறுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், எம்கே ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே, சரத் பவார், நவீன் பட்நாயக், ஜெகன், உமர் அப்துல்லா, இவங்க எல்லாம் ஹேமந்த் சோரன், இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் ஆகுங்க. இன்னும் 3 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. வெயிட் அண்ட் சி. இது வந்து இந்த ராகுல் காந்தி வில் நாட் பி த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இன் 2029. அது டெஃபினட். 2029ல ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆனாங்கன்னா இவங்க வந்து பிஜேபி அலோன் வில் வின் அபவுட் 320 சீட்ஸ். 320 சீட் ஜெயிப்பாங்க ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆனா. இதுதான் நடக்க போகுது. பிஜேபி வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் அகைன். ராகுல் காந்தி இல்லாம அகிலேஷ் யாதவ் யாராச்சும் ஒருத்தர முன்னிறுத்தினா டஃப் ஃபைட் இருக்கும். பிஜேபிக்கு தோக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா சார், டே பை டே பிஜேபி கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அது ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத்தினுடைய ஸ்பீச்ல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதை நம்பலையா? டே பை டே வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு எதிராக வேவ் உண்டாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரி தெரியலீங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பட் அதை வந்து கிளாரிட்டியா அப்போசிஷன் வந்து பிளே பண்ண முடியல. அப்போசிஷன்ல வந்து யூனிட்டி இல்ல. யூனிட்டி இல்லாதனால இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்போசிஷன் யூனிட்டி இருந்தாங்கன்னா நீங்க வந்து ஃபைட் பண்ண முடியும். மைட்டி பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் அதுக்கு இல்லையே. இவங்களுக்கு காங்கிரஸ்ல இல்லையே. காங்கிரஸ் இஸ் லூசிங் கிரவுண்ட். பாருங்க, அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க காங்கிரஸ். இதுல பிஜி நீட் லீக்ல வந்து போராட்டம் பண்றாங்க. ஜார்க்கண்ட்ல அவ்வளவு பிரச்சனை, ரெக்ரூட்மெண்ட், எக்ஸாம் குளறுபடிகள், லீக், ஃப்ராட் நடந்திருக்குன்னு அங்க அவ்வளவு போராட்டம். அங்க வந்து இவங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்களே. இங்க பேசணும் இல்ல, டபுள் ஸ்டாண்டர்ட் ஏன் பண்றீங்க? எங்க நடந்தாலும் பேசணும். நீங்க அலைன்ஸ்ல இருக்கீங்கன்னு பேசக்கூடாது. பிஜேபி போராட்டம் நடத்தினாங்க. இப்ப ஜார்க்கண்ட்ல பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ அவங்க போராட்டம் நடத்தி அவங்க வந்துட்டாங்க அந்த இதுக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட், எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க தகுந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் பண்றாங்க. இதே காவேரி இஷ்யூ. மிஸ்டர் ராகுல் காந்தி வந்தாருங்க, பதறுன்னு கதறினாரு, எட்டப்பர்னு. காவேரி இஷ்யூ, மேகதா தோனி, உங்க சீஃப் மினிஸ்டர் தானே மிஸ்டர் சிவகுமார். சொல்லுங்க அவர்கிட்ட, தண்ணி திறந்து விட சொல்லுங்க. மேகதா தோனி வேண்டான்னுங்க. இங்க ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். கர்நாடகால போனா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தெலுங்கானா போனா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் பண்ணி 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 காங்கிரஸ் இஸ் கம் டவுனுங்க. காங்கிரஸ் வளர்ச்சி வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லுங்க. ஒரு யங் லீடர் லைக் அகிலேஷ் யாதவ் ப்ராஜெக்ட் பண்ணாதான் எல்லாம் சேர்ந்து மைட்டி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ராகுல் காந்தி எல்லாம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா திருப்பி இதே மாதிரிதான் பிஜேபி இன்னும் நல்ல கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில ஜெயிச்சிருவாங்க 2029 எலெக்ஷன்ஸ்ல.
சரி, இப்போ ஆதவர்ஜன அமைச்சருடைய இந்த பேச்சுல இன்னொரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரபல ஆங்கில ஒரு தேசிய ஊடகம் ஒரு ஸ்டோரியே கூட கவர் பண்ணியிருந்தாங்க. வட இந்தியாவுல வந்து விஜய வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்றாங்க. விஜய் ஆட்சி வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்தா உடனடியா வந்து தூக்கு தண்டனை, அப்படி இல்லாட்டி என்கவுண்டர், அப்புறம் மருத்துவமனைகள்ல வந்து சிகிச்சையில் இருந்தபோது மரணித்தால் ஃபீஸே வந்து ரத்து செய்யப்படும். இப்படி பல ஃபால்ஸ் ப்ரொபகண்டா செய்து விஜயை வந்து பூஸ்ட் பண்றாங்க. விஜய் வந்து ஒரு தேசிய லீடரை போல ஒரு ஒரு கட்டமைப்பு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. அது வந்து இவங்க ஆதவர்ஜனா அவங்களுடைய ஐடி விங் வந்து அப்படி அந்த அளவுக்கு நார்த் இந்தியாவிலயும் அது ஒரு பிரச்சாரமா முன்னெடுக்கிறாங்கன்றாங்களே. ஸோ நார்த் இந்தியா வரைக்கும் இவங்களுடைய பிரச்சாரங்கள் போகுது அப்படின்னா விஜயே ஒரு ஒரு இந்தியாவினுடைய ஒரு ஃபேஸா வந்து முன்னிலைப்படுத்துறாங்களா? அதை வந்து நிச்சயமா மோடிஜிக்கும் விரும்ப மாட்டாரு, ராகுல் காந்தியும் வெறுப்பாரு. சோ அப்போ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு போலயே ஆதவர்ஜன அமைச்சருடைய இந்த பேச்சுல. ஆதவர்ஜனா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க, நேர்களும் எடுத்துக்காதீங்க, பெரிய ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்காதீங்க. இது வந்து டிவிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய். விஜய் 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 234 தொகுதியில விஜய் தான் நின்றாரு. கேண்டிடேட் யார் பேரு யாருக்கும் தெரியாது. விஜய் விசில், ஜென்சி விமன், இவங்க தான் மெயினா வந்து மிஸ்டர் விஜய்க்கு வாக்களிச்சு 108 சீட்டு, அதுல ஒரு சீட்டு வந்து இவர் ரிசைன் பண்ணிட்டார், 107. இது வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பாலிடிக்ஸுங்க. அதுல வந்து நீங்க வந்து இங்க பண்ண மாதிரி இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் இதுல எல்லாம் பண்ண முடியாது. அவங்க எல்லாம் எத்தனை பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நார்த்ல பாத்துருக்காங்க தெரியுங்களா? மக்கள் அவங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க. எப்படி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படி அகிலேஷ் யாதவ் கொண்டு வந்தாங்க, எவ்வளவு சீட் வாங்கினார், அது அவங்களுக்கு தெரியும். அதே வந்து மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல பெரிய அடி கொடுத்தாங்களா? யூபியில கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால கொண்டு வந்தாங்க. இந்த டாப் நிறைய நிறைய கான்ஸ்டிட்யூன்சி இருக்கிற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அதனால வந்து மிஸ்டர் ஆதவர்ஜன பேச்சு வந்து ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டாங்க. பட் ஆனா இல்ல, அந்த ப்ரொபகண்டா செய்யறது வந்து நம்ம மறுக்க முடியாது இல்லையா? நார்த் இந்தியாவிலையும் விஜய் அவர்களை வந்து ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. பல கட்டுக்கதைகளை சொல்லி விஜய் தமிழ்நாடு மாடல், விஜய் மாடல் தான் பயங்கரமான மாடல் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைக்கிறாங்கல்ல. இல்ல அந்த ப்ரோபகண்டா வேலை செய்யாதுங்க நேஷனல் பாலிடிக்ஸ்ல. நேஷனல் பாலிடிக்ஸ்ல இது வேலை செய்யாது. இது ஒரு பெரிய சப்ஜெக்டே இல்ல. இது நம்ம டிஸ்கஸே பண்ணக்கூடாது. ஓகே, நேஷனல் பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இதை டிஸ்கஸே பண்ணக்கூடாது. நம்ம நீ இது வந்து இந்த சப்ஜெக்ட் வந்துங்க, விஜய் வந்து இங்கதான், நாட் ஈவன் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஒர்க் அவுட் ஆகாதுங்க சார். எனக்கு ஒரே கேள்விதான். அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜஸ்ட் ஒரு டீ பார்ட்டிக்கே போய் காங்கிரஸுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறாரா? எங்களை நீங்க டீச் பண்ணிட்டு போனீங்க, 22 எம்பிஸ்னுடைய பவரை நாங்க உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் செக் வச்சிருக்காரா காங்கிரஸுக்கு? அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? அகீம், ஒண்ணு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். டிஎம்கே வந்து ரூலிங்ல இருந்தாங்கன்னா ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க, புரியுதுங்களா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுவும் சீனியர் மினிஸ்டர்ஸ், பல எம்எல்ஏக்கள், பல 90% கவுன்சிலர்ஸ் மக்களே பார்க்கல, ரைட்டா? பட் அப்போசிஷன் வந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க மாதிரி பேய் மாதிரி வேலை செய்வாங்க 24/7. அதுதான் டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அவங்க ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறத விட அப்போசிஷன்ல இருந்தாதான் அவங்க வந்து ஆல் அவுட் போவாங்க. டிஎம்கே அவங்க சரித்திரமே அப்படிதான். இது விட பெரிய பெரிய தோல்வியெல்லாம் பார்த்திருக்காங்க. ராஜீவ்காந்தி அசோசியேஷன் அப்போ அம்மையார் தோல்வி அடைஞ்சாங்க பர்கூர்ல, திருப்பி வரலையா? இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஃப்ரேமுங்க. எனக்கு என்னமோ இந்த டிவிக்கு அலையன்ஸ் இருக்கு இல்லைங்க, இது வந்து இன்டாக்ட் அலையன்ஸா நான் எடுத்துக்க மாட்டேன். இது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்.
கோலிஷன் கவர்மெண்ட் எப்ப வேணா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எப்ப வேணா வித்ரா பண்ணுவாங்க, எப்ப வேணா கவர்மெண்ட் டாப்பிள் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து யாரு நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எம்எல்ஏஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள அழைப்பாங்க, அவங்க ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகே.